இது பார்த்தீங்களா, அந்த பூனைக்குட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வளர்க்குற பூனையை விட மோசமான பூனையாக இருக்கும், பிஹேவ் பண்ணும். ஆனால் ஆக்சுவலாக இது தெரு பூனை தான். நாங்களாம் வளர்க்கல. இதுவும் வந்து நாங்களும் அவ்வளோ பெட்டாக இருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் பிரித்து விட்டுட்டாய. அந்த பூனை ரொம்ப பாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பிரித்து விட்டுட்டாய. பூனையை கொண்டு போய் யாருக்கு தெரிஞ்சவங்க, அதாவது தெரிஞ்சவங்க தெரியாத இடத்துக்கிட்ட ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தடவை காலையில் நாங்கள் 4:30 மணிக்கே அங்கே போயிருந்தோம் கோயிலுக்கு. ஐயோ, பிள்ளையார் பேர் மறந்துட்டேனே, பாண்டி மணக்குள்ள விநாயகர். எனக்கு மணக்குள்ள விநாயகரும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அது காலையிலே வந்து சுப்பிரபாத சேவைன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக தகன்னு அவ்வளோ அலங்காரம் பண்ணி, பிள்ளையாருக்கு ஆர்டினரினாலே அவ்வளோ அலங்காரம் பண்ணி நான் அங்கே தான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் புஸ்ஸு வந்துச்சா, புஸ்ஸை வந்து விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. புஸ்ஸு வந்து சும்மா சாதாரணமாக இப்படி வரும் அப்படி போகும். வாசல் கால் வைக்கிற இடத்துலையே பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா புஸ்ஸு இப்படி போகும் அப்படி போகும், நெளியும் வலியும் போகும், எல்லா இடமும் பண்ணும். ஏன்னா பக்கத்து இடம் கொல்லை. இப்போ நாங்களே கொல்லையில் தான் இருக்கோம். பக்கத்து இடம் ஃபுல்லு கொல்லையாக பராமரிக்காமல் போட்டு வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா நிறைய போகும். காடு மாதிரி போட்டு வச்சுருக்குங்க. சொன்னாலும் காதுலேயே வாங்காதுங்க அதுங்க. வந்து என்ன இப்போ வந்து அவங்க வீட்டுக்கெலாம் போக மாட்டேங்குது. அது வந்து நேராக வரப்புலாம் கட்டையாக இருக்க நேராக வந்து இங்கே தான் ஏறி வந்துடுது. அங்கெல்லாம் எங்கேயுமே போக மாட்டேங்குது. அதுங்க வந்து சொன்னாலும் காதிலே வாங்க மாட்டேங்குதுங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்கிறதுனால வந்து அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு காதிலே வாங்காமல் இருக்குங்க. கொல்லையை வந்து க்ளீன் பண்ணுறதே கிடையாது. கொல்லை வந்து அப்படியே கேவலத்துக்கும் கேவலமாக கிடக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அமேசான் காடுகளில் அடர்ந்த காடுங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வெயில் காலம்னா புஸ்ஸு சும்மாவே இங்கேயும் வந்துக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை 2-3 தடவை வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா கேட்டு வந்து கீழே வரைக்கும் தரை வரைக்கும் கேட்டு இறக்கி வச்சுருக்காத்துல, உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதில் நுழைச்சிக்கிட்டு வந்துடுது. வந்து ஃபுல்லாக உள்ள வரைக்கும் வந்துடுது. இதை நாங்கள் துரத்தி விரட்டி விட்றதுக்கே ஒரு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அது போக மாட்டேங்குது. இங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கேயாச்சும் வந்து உள்ளே பூந்துக்குது இடுக்கலலாம். அதுக்கப்புறம் தான் வந்து எதுவுமே அது மாதிரி ஜாமான்லாம் வைக்கிறதே கிடையாது. இடம் இருந்தாலும் சும்மா ஃப்ரீயாகவே போட்டு வைக்கிறது. ஏன்னா அப்போ தான் அது எங்கே இருக்குது என்ன பண்ணுதுன்னு கண்ணு தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் ட்ரம்மு ஸ்டூலு விளக்கு மாதிரி எல்லாத்தையும் இந்த பக்கம் தள்ளியாச்சு. ஏன்னா அந்த சைடு மோட்ரு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்குச்சா, அதனால் அந்த இடத்துல கவுத்தி இருந்தது எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த பக்கம் வச்சாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் விட்டு வச்சுருக்கு. இப்போலாம் வந்து சரி வந்து உட்காந்தா இல்லை இருந்தால் அப்போ தான் கண்ணு தெரியும் நமக்கும், இல்லைன்னா தெரியாது அப்படின்னு. அப்புறம் அதுவும் ஒரு தடவை வந்து